வணக்கம் நண்பர்களே. நாம் எதிர்பார்த்தது போலவே பீகார் தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. யாருக்கு முன்னிலை, யார் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம் என்று நேற்றே நான் ஒரு பதிவிட்டிருந்தேன். நம்முடைய சேனல்லே இருக்கும். இப்போ மணி வந்து 8:33 நவம்பர் 14, 2025. இந்த நொடியின் தேர்தல் முடிவுகள் படி யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் அதில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். கிட்டத்தட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் நிதிஷ்குமாருடைய கூட்டணி என்டிஏ கூட்டணி தான் என்டிஏ கூட்டணி தான் முன்னணியில் இருக்காங்க. 72 தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறதா செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி 44 தொகுதிகளில் முன்னிலை வைப்பதாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த முன்னிலை விவரங்கள் என்பது மாறிக்கொண்டே தான் இருக்கும், டைனமிக் தான். ஆனால் அது ஒரு செய்தி சொல்லும். அந்த செய்தி வெற்றியை நோக்கிய செய்தியாக இருக்கும், வெற்றியை குறித்த ரகசிய செய்தியாக இருக்கும். அந்த ரகசியங்கள் மெல்ல 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 விடுபட்டு இன்று மதியத்துக்குள்ளே எல்லாம் தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட மதியம் ஒரு லஞ்ச் டயத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும், யார் ஆட்சி அமைப்பாங்க என்னன்றது. ஏன் இது பீகார் தேர்தல், நாம் இருக்கிறது தமிழ்நாடு, நாம் எதுக்கு பீகார் தேர்தலில் போய் கவலைப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய கட்சிகள், குறிப்பாக திமுக, தாவேக, இவங்கெல்லாம் வந்து யாரோட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறதுல இன்னும் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அதிமுகவுக்கு அந்த குழப்பம் இல்லை. நான் முதலமைச்சர், என் கூட வர்றவங்க வாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனால் இங்கு திமுகவுக்கும் தாவேக்காவிற்கும் அந்த ஒரு இது இருக்குது. தாவேக்கா கூட அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை, ஆனால் அது மீடியா எக்ஸ்போசரில் அது முக்கியத்துவம் வருது. திமுகவுக்கு முக்கியமாக இதை எதிர்பார்க்கிறார்கள். ஒருவேளை காங்கிரஸ், அந்த ஆர்ஜேடி என்று சொல்லக்கூடிய தேஜஸ்வி யாதவுடைய கட்சி, இந்த ரெண்டு அவங்க தோல்வியை தழுவி, அது காங்கிரஸ் தோல்வி தான், அப்படி இது பண்ணாலும் காங்கிரஸ் தோல்வியை தழுவி விட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக சீட் ஷேரிங்கில் பெரிய பின்னடைவு இருக்கும். இது தமிழ்நாட்டு தேர்தலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் தான் பீகார் தேர்தலை குறித்து நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, அப்போ தான் என்னுடைய அப்டேட் வந்து சேரும். தொடர்ந்து பேசுவோம். தமிழ்நாட்டில் இது ஏற்படுத்தப்பட இருக்கும் அல்லது இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் தொடர்ந்து இன்று பேசுவோம். நன்றி. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய அப்டேட் வந்து சேரும்.